உங்களுக்கு அந்த விடுதலையை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்க. என் பேர் கன்னிமேரி. எனக்கு 3 பொண்ணு இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. நான் திருநெல்வேலியில் இருக்கேன். 40 வருஷம் பிசாசு போராட்டினால இருந்தேன். தூக்கமே வராது எனக்கு. தூக்கம் இல்லாமல் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும். விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருப்பேன். சும்மா உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் படுப்பேன், கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். யாராவது எந்திரிச்சு என்னை பார்த்தாங்கன்னா ஏமா தூங்காமல் இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த படி படுத்துக்கிடுவேன். படுத்துக்கிடுதுன்னா படி கண்ணே அசராது. கண்ணிலே தூக்கம் வராது. லைட்டாக கண்ணு அசந்துட்டோம்னா அந்த உருவம் வந்து காலை இழுத்து விட்டுட்டு போயிடும். அப்புறம் எனக்கு அந்த தூக்கம் வராது. அப்படி பார்ப்பேன், என்னது வந்து இழுத்து விட்டு போச்சு, இவ்வளோ அப்படியே தூங்குது நம்ம வீட்டுக்கு, நம்ம மட்டும் இப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் படுத்து கிடப்பேன். அப்புறம் படுத்து கிடக்கும் போது அவங்க மேலே வந்து அமுக்கிட்டு போயிடும். அப்போ விடிய விடிய இப்படியே ஒரு போராட்டமாக எனக்கு இருந்துச்சு. ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடாது. இப்போ கல்யாண வீட்டுக்கு இப்போ என் கூட ஃப்ரெண்டில் என் கூட இருக்கவங்க வருவாங்கல்ல, அவங்களோட கொஞ்ச நேரம் நல்லா இருந்துட்டு வருவேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த சிந்தை மாறிடும். ஒரு நாள் நைட்டு கூட கிணத்தை பார்த்து போயிட்டு வந்து அவ்வளோ சாவருக்கு. நிறைய நேரம் நான் தன்னால் பேசுவேன், என்ன அறியாமலே பேசுவேன். எங்கள் அம்மா எப்போதும் ஒரு கோபத்திலே தான் இருப்பாங்க. என்ன பேசினாலும் கத்தி பேசுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மையே எங்கள் அம்மாவுக்கு இருக்கவே இருக்காது. பிசாசு போராட்டினால ரொம்ப உடம்பு பலவீனமாக இருக்கும். தூக்கமே இல்லைன்னு உடனே கை காலெலாம் அசதியாயிரும். ஒன்றும் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. நானாக தான் சாப்பிடுவேன். நம்ம சாப்பிடாம இருந்தால் எதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிட்டு வாயில் அடிச்சுன்னா கசப்பு, வாயில் வைக்க முடியாது. அதையும் மல்கட்டி தான் சாப்பிடுவேன். பயம் இருக்கும் எனக்கு. மரணக்கட்டு எனக்கு இருந்துச்சு. இந்த பிசாசு மரணக்கட்டு கொண்டு பயத்தின் ஆவியில் கொண்டு வச்சுட்டு இப்போ நான் இதில் உட்காந்துருக்கோம்னா என் முன்னாடி ஏதோ ஒன்று போன மாதிரி தெரியும். இப்படி உட்காந்து இருந்தோம்னா முன்னால ஏதோ பாம்பு இப்படி நெளிகிற மாதிரி இப்படி நெளிஞ்சு போன மாதிரி தெரியும். அப்போ கொஞ்சம் பொறுத்து பார்த்தோன்னா ஒன்றும் இருக்காது. இப்படியே என்ன பயங்காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த 40 வருஷமா நான் இப்படியே பயங்காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இதை யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. இப்படி இருக்க 2025 மே மாதம் நால்மாவடியில் நடந்த விடுதலை முகாமில் எங்கள் அம்மா கலந்து கொண்டாங்க. அந்த கூட்டத்தில் மோகனனே நிம்மதி இல்லாதவங்க, சமாதானம் இல்லாதவங்க, பிசாசு பிடிச்சவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க. நாங்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணோம். அண்ணன் சொல்லும் போது, ஏசப்பா நான் உன் பிள்ளை, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, 40 வருஷமா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கேன் அப்படின்னு கேட்டேன். ஏசப்பாட்ட கண்ணீரோடு கேட்டேன். நான் கேட்கும்போது என்ன அறியாமல் நான் கீழே விழுந்துட்டேன். ஊழியக்காரங்க தான் என்னை தூக்குனாங்க. தூக்கிட்டு அப்புறம் நிறைய பொத்துன்னு என் கூட இருந்தவங்களும் விழுந்தாங்க. அப்போ நிறைய தூக்கி விட்டு அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அண்ணன் சொன்னாங்க மேடையில் நின்று சொல்லும்போது எனக்குள்ளது ஒரு ஆவி, பாம்பு ஆவி வெளியே போயிட்டு, இந்த ஆவி வெளியே போனோடனே என் உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பு கிடச்சிச்சு, ஒரு பலன் கிடச்சோடனே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கால் கை வலி, சோர்வு எல்லாம் எடுத்து ஒன்றுமே கிடையாது. நல்லா நார்மலாக இருந்து ஆகிட்டேன். அது இருந்துக்காக ரொம்ப மண்டையெல்லாம் பாரமாக இருக்கும், சிந்தையெல்லாம் ஒரு பாரமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நைட்டு நல்லா தூங்கினேன். எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. காலையிலுக்குள்ள கையெழுக்கல ஒன்றுக்குள்ள நல்லா தூங்கிட்டேன். எனக்கு காலையில் எழுந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் நான் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். எனக்கு தூக்கம் இன்னைக்கு தூங்கி எழுந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ என் உடம்புல எந்த தொந்தரவும் கிடையாது. நல்லா சாப்பிடுதேன், நல்லா தூங்குதேன். கால் கை வலி எதுவும் கிடையாது. நல்லா இருக்கேன் இப்போ. உண்மையிலே 40 வருடமா இல்லாத அந்த தூக்கத்தை ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு இப்போ கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானே பார்க்க ரொம்ப சந்தோஷமா எங்கள் அம்மா இருக்காங்க. சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு. பயத்தின் ஆவி என்னை விட்டு போயிட்டு அதெல்லாம் கிடையாது. இப்போ இருட்டை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன், எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன். இதை நான் உண்மையிலே என் மனதார ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுறேன். உண்மையிலே எங்கள் அம்மாவுக்கு இந்த வருஷத்தில் கிடைச்ச ஒரு பெரிய மிராக்கல். நாற்பது வருஷமா அந்த பிசாசு போராட்டத்திலிருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. 40 வருஷம் போராட்டம் பாருங்களேன், பயம். 40 வருஷமாக ஒரு ஆவி அவங்களுக்குள்ளே இருந்து பயப்படுத்தி உருவங்கள் கண் முன்னால் தோன்றுவது, ராத்தெல்லாம் தூங்க விடுவதில்லை. பாருங்கள், ஒரு மரண போராட்டம். 40 வருஷன்றது யோசித்து பாருங்கள், எவ்வளோ காலம் அது. ஆனால் இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது தெரியலை. அவர் கிறிஸ்தவங்களாக இருந்தால் கூட பைபிள் வீட்டில் இருக்கும் வாசிக்க மாட்டாங்க,
இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, முழுமையாக அறிந்திருப்பதில்லை. இயேசுவை பற்றி தெரிகிறது வேறு, அறிந்திருப்பார் பர்சனலாக, அதெல்லாம் அறியாமை. இதனால தான் அந்த கட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஜெபத்திற்கு வந்தபோது இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுவே விடுதலை தாருங்க. அந்த ஆவி, அந்த சர்ப்பம் அப்படி வெளியேறி போனது அவங்களால பார்க்க முடிந்தது. அந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை பாருங்களேன். நிறைய பேர், இது வந்து 1-2 பேர் அல்ல, ஏராளமான மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டு இங்கே வந்து விடுதலை அடைவதை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயம், மரண போராட்டம், தற்கொலை எண்ணம், ராத்திரெல்லாம் தூக்கமே வருவது இல்லை, பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், பயப்படாதங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும், அற்புதத்தை காண்பீங்க. சரி, நான் வந்து இந்த ஜெப குறிப்பு அனுப்ப சொல்லும்போது ஒரு தவறு செய்து விட்டேன்.